Rolex is taking care of Asia Pacific distribution னு வெச்சுப்போம். அப்ப Rolex போட்டுதல்ல அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்தான் அப்படினா imagine the scope. பென்ஸ்ல இருக்கிற வேலைப்பாடு இதுதான்டா வேலைப்பாடுன்னு மாதிரி ஒன்னு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. The amazing Lokesh said பண்றதும் பண்றோம் வேற ஏதாவது கொஞ்சம் பெருசா பண்ணலாமா சினிமாட்டிக் யூனிவர்ஸா இன்னைக்கு அது ஒரு 3000-4000 கோடி வர்த்து அந்த ப்ராடக்ட் எதனால அது 10 நிமிஷம்ன்றதுக்கான காரணம் it cannot be called a short film because 15-20 இருந்தாலும் correct but trust me அந்த 10 minute at the end of the 10th minute you will know why it is a 10-minute film ஏன்னா அந்த டிராமாக்கு தேவைப்படுற டைம்லைன் அது அண்ட் இப்போதான் ரீசெண்டா நான் இங்க பிரேக் பண்றேன் if at all it excites you it doesn't end there are going to be more 10 minutes பொண்ணு போயிட்டா பர்சனல் லாஸ் விஜய் has come to black squad பாதிக்கப்பட்ட நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செயல்படுற இயக்கம் தான் Black Squad. Rolex is taking care of Asia Pacific distribution னு வெச்சுப்போம். சரி. அப்ப Rolex போட்டுதல்ல அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்தான் அப்படினா imagine the scope. ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்துல ஒரு செட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்களோ அதுல 70% பேர் எங்க 10 minutes இருந்தாங்க. பென்ஸ்ல இருக்கிற வேலைப்பாடு இதுதான்டா வேலைப்பாடுன்னு மாதிரி ஒன்னு பண்ணி வச்சிருக்கான். நியூ வேர்ல்ட் நியூ ரூல்ஸ் திரும்ப ஆரம்பிக்கலாங்களா? லோகேஷ் கனகராஜுக்கு எல்சிஓ பத்தி தெரியாத நிறைய விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எஸ் யாரா அந்த பையன் சினிமா பையன் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல ரீசெண்டா. மத்தவங்களுக்கு சூட் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு பயங்கரமா சூட் ஆகும்ல யாரா அந்த பையன்? இப்போதான் நீ ஞாபகப்படுத்தி விட்ட ஏதாவது நம்ம பழைய ஸ்டாக் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து ஒரு ட்ரெய்லர் போடுறோம். ஸோ எல்சியூக்கான ஒரு தொடக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இந்த புள்ளி எங்க ஆரம்பிச்சாங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா சாப்டர் 0. ஸோ அதை காயின் பண்ணது யாருன்னு கேட்கும் போது அபிஷேக் ராஜான்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது சூப்பரான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு தோ இஸ் 5 ஃபிலிம்ஸ் ஓல்ட் அவருக்கான ஒரு ரேஞ்ச் அவரோட எடுக்கக்கூடிய படங்களோட பட்ஜெட் எல்லாமே போகுது. நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒரு நண்பன் சொல்கிறாரு அவருக்கான ஒரு சினிமா நாலேஜ் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டானது. அதுவே சூப்பரான விஷயமா தோணுது. ஹவு டு யூஸ் திஸ்? ஆஸ் வி ஸ்பீக் ப்ரீவியஸ் டே வாஸ் ஸ்பென்ட் வித் ஹிம். குலி ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு எல்லாத்தையும் வழக்கம் போல ஒரு ஆர்ப்பரிக்கும் சந்தோஷம் தான் அது. ஏன்னா நான் இது எங்கேயும் சொன்னதில்லை, அது வெரி ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் மீட்டிங் மிஸ்டர் லோகேஷ். இந்த மாதிரி நான் அன்பரி அண்ணாவோட கூடாரம் ஒன்று இருக்குது, அவங்களோட ஆஃபீஸ் ஒன்று. அது வந்து ஒரு மேன்ஷன் மாதிரி தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு இடம். நான் வந்து அப்போ கபாலி டயத்தில் அன்பரி அண்ணாவை இன்டர்வியூ எடுக்கிறேன். அவங்க அப்படியே பார்க்குறாங்க வினோதமாக, டே யாரா நீ ஒரு மாதிரி இருக்க, வித்தியாசமாக இருக்க, நீ ஆஃபீஸ் வா. அவங்க ஆஃபீஸ்க்கு அவங்க யாரையாவது வா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு சாப்பிடாம போங்க. ஏன்னா அவங்க ஒரு விருந்தோம்பல் பண்ணுவாங்க பாரு, அடுத்த 2-3 நாளைக்கு வந்து உனக்கு பசிக்காது, அப்படி கவனிப்பாங்க. ஸோ அப்படி அன்பறிவு நான் ஆஃபீஸ் போயிருந்த போது அங்கே ஒருத்தர் வராரு சுருட்டு முடியோட. ஹை பிரதர், நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நான் மாநகரம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ட்ரெய்லர் பாருங்கள். அப்போ அவருக்கும் தெரியாது நான் வந்து பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியரில் ஜாயின் பண்ணுவேன்னு அவருக்கும் தெரியாது. ஸோ மாநகரம் முடிஞ்சு அருவி ரிலீஸில் தான் ஐ எம் ஜாயினிங். ஸோ ட்ரீம் வாரியர், நான் வந்து பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் ஐ எம் ஜாயினிங். ஸோ டூ மெனி கோஇன்சிடென்சஸ் தான். ஸோ தட்ஸ் வென் வி தாட் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸாக ஒரு சின்ன ஐடியாவாக நம்ம வந்து ஒரு 10-minute ஃபில்ம் இஃப் யூ டிரெக்ட் அண்ட் ஷோ டு தி ஆடியன்ஸ் இட் வில் கிவ் அ பீக். எல்லாருக்கும் தெரியும், அதாவது லோகேஷ் எப்படி படம் பண்ணுறாரு அப்படின்ற. ஸோ எப்படி டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் அலைன் ஆகிறாங்க, எப்படி ப்ரீவியூஸ் பார்க்குறாங்க, எப்படி எழுதுறாங்க, எப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஆன் கிரவுண்டில் எப்படி வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த என்டையர் சாப்டர் 0 when it was shot நாங்கள் வந்து பயங்கர வாயரிஸ்டிக்காக அந்த என்டையர் கிரியேட்டிவ் ப்ராசஸை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லா கீ ஆட்களுக்கும் மைக்கை கொடுத்து எல்லா மொமெண்ட்ஸையும் கேப்சர் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தி அமேசிங் லோகேஷ் செட், வச்சு பண்ணுறதும் பண்ணுறோம் வேற ஏதாவது கொஞ்சம் பெருசாக பண்ணலாமா? பெருசாவா ஐயா, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், பெருசாக என்ன பண்ண முடியும்? அப்படியே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி in a matter of 2-3 days it became an idea that let's go back to the எல்லாத்துக்குமான ஆரம்பத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா how did the whole LCU ஏன்னா அகெயின் ஒரு சாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின் ஆஃப் உங்களுக்கு தெரியும், ஃப்ரான்ச்சைஸ் உங்களுக்கு தெரியும். சினிமாட்டிக் யூனிவர்ஸாக இன்றைக்கி அது ஒரு 3000-4000 கோடி வர்த்து அந்த ப்ராடக்ட். அதுக்கு நீங்கள் வந்து மர்ச்சன்டைஸ் ஆரம்பிக்கலாம், ஆக்ஷன் ஃபிகர்ஸு, காமிக் ஸ்ட்ரிப்பு, என்னென்னலாமோ பை ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் நீங்கள்.
தமிழ் சினிமாவில் இன்னி வரைக்கும் ஒரு காமிகான் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் ஐ பின், இதெல்லாம் என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதில் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணும்பொழுது இந்த ஹாப்பி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எதனால அது ஒரு 10 நிமிஷம்ன்றதுக்கான காரணம் ஒரு ப்ரில்யூட் மாதிரி, இது இட் ஷுடன்ட் பி அ ஷார்ட் ஃபிலிம், இட் ஷுட் பி அ ப்ரில்யூட் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டுட்டே இருந்தேன். இட் கேனாட் பி கால்ட் அ ஷார்ட் ஃபிலிம். கரெக்ட். பட் ட்ரஸ்ட் மீ, அந்த 10 minute, at the end of the 10th minute you will know why it is a 10-minute film. ஏன்னா அந்த ட்ராமாக்கு தேவைப்படுற டைம்லைன் அது. அண்ட் இப்போதான் ரீசெண்டாக நான் இங்கே பிரேக் பண்ணுறேன். இஃப் இட் ஆல் இட் எக்ஸைட்ஸ் யூ, இட் டசன்ட் எண்ட் தேர். There are going to be more 10-minute preludes and episodes added to the cinematic universe. சரி, இப்போ நீங்க சொல்றபடி பார்க்கும்போது ஈவன் லோகேஷ்கே அந்த டைம்ல தெரியாது, மேபி கைதி டைம்ல இது ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸா ஃபார்ம் ஆக போகுது. ஈவன் கார்த்தி சாருக்கு முன்னாடி சில பேர்கள்லாம் அவரோட லிஸ்ட்ல இருந்துச்சுலாம் கேள்விப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு அந்த கைதிக்கு அப்புறம் தான் ஓகே இது ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸா கன்வெர்ட் ஆகுது. விக்ரம்க்கு அப்புறம் இன்ஃபேக்ட் கைதி டைம்லலாம் அந்த சுத்தமா விக்ரம் டயத்துல லோகேஷ் வெண்ட் அண்ட் நரேட்டட் a killer story to உலகநாயகன். ஓகே, உலகநாயகன் felt என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அது. ஏன்னா இஃப் யூ see the track record, be it Selvaragavan or Mishkin, they were not able to do films with Mr. Kamal because Mr. Kamal had his interesting idea to put forward. Even விஸ்வரூபமே அந்த டைம்ல சம்திங் செல்வராகவன் சார் இல்ல, அது டோட்டலா வேற ப்ராஜெக்ட். இட்ஸ் மிஸ்கன்ட்ரியூட். நான் நிறைய இடங்கள்ல அதை சொல்லணும்னு நினைப்பேன். செல்வராகவனுக்கும் விஸ்வரூபத்துக்கும் சம்பந்தமே இல்லையா? ஓகே, தாட் லெவல்ல, ஐடியா லெவல்ல மேபி சிங்க் ஆயிருந்திருக்கலாம். பட் மிஸ்டர் செல்வா wanted to do a completely different story with Kamal sir. Mr. Mishkin wanted to do a completely different story with Kamal sir. சொல்லிருக்காங்களா இவங்க கதை சொல்லிருக்காங்களா கமல் சார் கிட்ட? சரி, அவங்களா கதை சொல்லியிருக்காங்க. பாசிபிள் அந்த புத்தரோட தொலைஞ்ச ஒரு இது பத்தின பல் பத்தி ஒரு படம், அது ஒரு இன்சேன் ஸ்டோரி. அதெல்லாம் மிஸ்டர் லோகேஷ் வெண்ட் அண்ட் டோல்ட் ஒரு கதை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கமல் சார்கிட்ட. அப்போ கமல் சார் சூப்பர்யா, எல்லாம் செம, பட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதை என்ன சார், ஒருத்தன் வந்து தன்னோட டெத்தை ஃபேக் பண்ணிவிட்டு பேரலாக இன்வெஸ்டிகேஷன் கையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஜோனில் அந்த ட்ரோப்பை மட்டும்தான் அவர் அப்படி லைட்டாக அப்படி தூக்கி போட்டிருக்காரு. அப்போ தான் that's where லோகேஷ் ஸ்டாண்ட்ஸ். கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை எவ்வளோ அழகாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்றதுல வந்து ஹீஸ் அ ஜீனியஸ். ஒரு பக்கம் இது வந்து விக்ரம்ல அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ண, ஈவன் அவரோட வாய்ஸ் மட்டும் வந்தால் கூட. நீங்கள் லியோ நினச்சி பாருங்களேன், லியோ படம் முடியும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம், ஒரு பக்கம் இதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, அது லிட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சோன்னு நிறைய பேர் கேள்வி வந்துச்சு. ஏன்னா இவன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்குறான், அப்போ ஆண்டவரோட வாய்ஸ் வருது, இந்த ட்ராப்புக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. லியோ கேன் பி ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக இருந்தாவே வுட் பி என்ஜாய்ட். எதனால இது ஒரு காரணத்துக்காக எல்சியூவில் வந்தால் இது பெருசாக இருக்குன்றது காரணத்துக்காக மட்டும்தான் எல்சியூ வந்துச்சா? கதையோட இதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் நமக்கு இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ஜாய் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கோமே தவிர, சில படங்கள் 2 மணி நேரம் அவுட் அடி பண்ணிட்டு லாஸ்ட் 10 minutesல அழுக வச்சு கோடி சம்பாதிச்ச படங்களும் உங்களுக்கு தெரியும். we have a couple of films under that category. Black Squad யாருன்னு நினைக்கிறீங்க? Black Squad யார்? Black Squad முன்னாடி இருந்தாங்களே அந்த ஒரு விக்ரம் பழைய 80sல இருந்து அந்த ஒரு டீம். ஓகே, இல்லை அதுதான் மேட்ரு. Black Squad யாருன்னா, போலீஸாக இருந்து பாதிக்கப்பட்டு சிஸ்டமோட கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணி தனியாக செயல்படுற ஒரு கேங். கோயிங் ரோகுன்னு சொல்லுவாங்க. ஹீஸ் கான் ரோக் அப்படின்னா அவ்வளோதான். அவன் இப்போ என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான் யாருக்குமே தெரியாது. ஸோ Black Squadோட ரெக்ரூட்மெண்ட் இப்போது விக்ரமில் கடைசியில் ஏன் ஃபஹாத் மை வச்சுட்டு வர்றாரு? ஸோ இவரும் ஜாயின் பண்ணிட்டார், இவங்க கூட டீம் கூட ஜாயின் பண்ணிட்டார், அவ்வளோதான். கைதியில் வாட் வாஸ் பிஜாய் அண்ட் விக்ரமில் ஹூ வாஸ் பிஜாய்? பொண்ணு போயிட்டா, பர்சனல் லாஸ், பிஜாய் ஹஸ் கம் டு Black Squad. ஸோ பாதிக்கப்பட்ட நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செயல்படுற இயக்கம் தான் Black Squad. Black Squadலேருந்து ஒருத்தன் போய் வேலை பார்க்கறதுக்கும் அந்த கேங்லேருந்து Black Squadக்கு ஒருத்தனோட ஆப்ரேஷன்ஸே வேற. ஸோ தட்ஸ் கிரேசி. That is opening the canvas to a whole new level. And I wish I could talk about Benz, but it's too early. Benzல இருக்கிற வேலைப்பாடு இதுதான்டா வேலைப்பாடுன்னு மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்கான். கரப்ட் ஆஃபீஸர்ஸ், ட்ரக்ஸ், அதோட அதில் அடைக்கலத்துக்கு வேலை பார்க்குற அன்பு. சந்தனம் வந்து இந்த மினிட் he talks about Rolex உனக்கு ஒரு பீதி வரும். ஏன்னா ரோலெக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களோட அந்த ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, ரோலெக்ஸுக்கு மேலே யாராவது ஒருத்தர் இருக்காங்களா தெரியாது. பட் அடைக்கலம் கேங் லோக்கல் லெவலில் திருச்சியில் ட்ரக் பஸ்ட் அப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த ஹோல் பர்முடா ட்ரையாங்கிள். அண்ட் இட்ஸ் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் இன் அவர் கண்ட்ரி. இட்ஸ் அ வெரி ரெலவெண்ட் டாபிக்.
இஃப் யூ டாக் அபவுட் கோகாயினா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டான் பாவ்லோ எஸ்கோபார், அங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய சேனல். இதை மட்டுமே ஒருத்தன் ஸ்டோரி வேர்ல்டாக வச்சு எல்சியூன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ இதில் வந்து இம்மென்ஸ் பொட்டன்ஷியல் இருக்குது ஃபார் யூ டு கீப் எக்ஸ்ப்ளோரிங். நிச்சயமா. சரி, ஒரு இன்டர்வியூவில் வந்து மிஸ்டர் மனோஜ் பராம்ஸ் அவர் என்ன சொல்லியிருந்தார் டியூரிங் லியோ, சார் லியோ இஸ் மோர் நொட்டாரியஸ் தென் ரோலெக்ஸ் ஆக்சுவலி. அது இன்னும் கொஞ்சம் மேபி அந்த ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி காட்டுதுன்னு தெரியல. பட் ரோலெக்ஸால் என்னென்ன முடியுமோ அதை விட லியோ மோர் நொட்டாரியஸ்ன்னாரு. ஆனால் இப்போ நம்ம கதையாக பார்க்கும் போது ரோலெக்ஸ் அந்த ஒரு 10 நிமிஷம் வந்திருந்தாலும் என்ன பண்ணுவாருன்ற மாதிரியான ஒரு கேள்வியோட தான் இப்போ வரைக்கும் முடியுது. மேபி லியோவுக்கும் அந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது லோகேஷ்க்கு நினச்சிருக்க மாட்டார் தளபதி அப்படியே டாட்டா பாய் பாய் சினிமாவுக்கு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் போயிருப்பாருன்னு. இப்போ எப்படி இருக்குது அவருடைய ஒரு மைண்ட் தாட் இருக்கும்ல, இதே திரும்ப இந்த லியோ கனெக்ஷன் நம்ம கொண்டு வரலாமா, இல்லை ரோலெக்ஸ் வச்சு ஒரு ஸ்டாண்ட் அலோனா, இல்லை ஹவு டு ஹீ கனெக்ட்? ரோலெக்ஸ் வில் பி a standalone film, but it's still a phase 2, phase 3, phase 4 மாதிரி. It will be a very strong LCU film. Because adala you might have Dilli, adala you might have Agent Vikram, you will have Bijoy, definitely. You will have, you can start off with Santhanam's prequel, where what was Santhanam doing before Vikram timeline. So that's another interesting character to explore. But one thing we know about Rolex is, marubadiyum modalenda ஆரம்பிக்கிறேன். He's somebody who doesn't give up. So he is somebody who owns the cartel. இப்போ நான் ரொம்ப far-fetched-ஆவே சொல்கிறேன். Imagine like a Mexican drug lord-க்கு கீழே தான் ரோலெக்ஸ் ஒர்க் பண்ணுறான். ரோலெக்ஸ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஏஷியா பசிபிக் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுப்போம். சரி, அப்போ ரோலெக்ஸை போட்டுத்தல்ல அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா இமேஜின் த ஸ்கோப். இன்றைக்கும் ஆஸ் வி ஸ்பீக் நம்ம நாட்டுக்குள்ளே ஹார்பர் மூலமாகவும் லேண்டு வழியாகவும் ஏர் வழியாகவும் ட்ரக்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆஸ் வி ஸ்பீக். அதில் காஞ்சாலாம் வந்து லோயஸ்ட் கேட்டகரி. இதில் இருக்க உனக்கு எக்ஸ்டசி, ஹெராயின், கொக்கைன் என்னென்னலாம் உண்மையாகுமா அவருக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி அது உண்மையான ஒரு பேஸ் பண்ணி எடுத்தது தானா? ஆக்சுவலாக லியோக்காக அவர் எழுதின கதையே வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் நடக்கிற பிரதர்ஸ்குள்ளே நடக்கிற சண்டை தான் படமே. அதில் லோகேஷ் பண்ணியிருந்த ரீசர்ச் ஒர்க் அந்த கைண்ட் ஆஃப் ஓ மை காட், அது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு 1-on-1 சீக்வன்ஸ்லாம் இருக்கும், அனிமல்ஸோட சண்டை போடுற மாதிரி நிறைய மேட்டர். அதில் வேறு சில மேட்டர்லாம் பயங்கரமாக இருந்தது. இது ஒரு கதையாக சொல்லுவார், அந்த ஹனி பேட்ஜர் அதெல்லாம் உண்மையிலே அந்த உல்ஸ் மேட்டர் அதெல்லாம். இப்போ நீங்கள் அகெயின் இஃப் யூ லுக் அட் எல்சியூ ஃப்ரம் அ வெரி மேக்ரோவாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெப்பன்ஸ், ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், அது ஒரு ஜங்கிள். ரியலி விக்ரமில் கொடுத்துருக்கிற அனாலஜியும் ட்ரெய்லர்லேயும் காடுன்னு ஒன்று இருந்தா அப்படின்னு நம்மளால் சொல்ல. லியோட இன்ட்ரோடக்ஷன்லேயும் அப்படி தான். இவன் லியோ இன்ட்ரோடக்ஷனில் லோகேஷை விட நம்ம நிறைய தியரிஸ் கட் பண்ணோம். அந்த ஒரு பாம்பு போய் கட் பண்ண உடனே அவ்வளோதான் சந்தானம் மிஸ் டேட், அவர் முதுகில் இருக்க பாம்பு, நிறைய தியரிஸ் இது பண்ணாங்க. ஐ திங்க் லைக் ஒரு மரணம் அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் தான் லோகேஷோட ஒரு ட்ரோப் எப்பவுமே. இல்லை லோகேஷ் எல்லாரோட வாழ்க்கையிலும் அவர் என்னென்ன முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரோ எல்லார் வாழ்க்கையிலும் அவர் ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவரோட மரணம் இருந்துட்டு. ஆமாம், பர்சனல் லாஸ் இல்லைன்னா நீ கேரக்டர் சேஞ்சே ஆகாது. இல்லைன்னா நீ அழகா காலையில் பொண்டாட்டி போட்ட 2 தோசையை சாப்பிட்டு லஞ்ச் எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு கேரக்டர் பீட் கைதி you rebel only when you lose. It's a universal trope when it comes to writing. உனக்கு பர்சனல் லாஸ் இல்லை அப்படின்னா நீ கேரக்டரா மாறவே மாட்டேன். சரி, குறிப்பா இந்த ஒரு 10 நிமிஷம் ஒன் ஷாட், அது உண்மையிலே ஒரே ஷாட்ல எடுக்கிறதா இல்ல? நீங்க அதுதான் we would like to no தப்புலாம் இல்ல. See, one shot, 2 stories, 24 hours. One shot is the gun shot I meant. Oh, okay. I meant the gun shot. அது ஒரு ஷாட் தான். ஆனால் அது வந்து ஒரு 2 கதைகள் அதில் சங்கமிக்குது. அது நாங்கள் 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது அதோட ஸ்கோப். இட் இஸ் அ லேர்னிங் எக்ஸசைஸ், இட்ஸ் அ டீச்சிங் எக்ஸசைஸ் that ended up as a product for us. See, if I do another masterclass, say with Mr. Venkat Prabhu, and I do a 10-minute film with him, then I do that with 6 other directors. I have 8 10-minute films, which is a separate property to sell, separate property to celebrate, separate property to study, dissect and discuss. If I do it with GVM, it is another 10-minute film. If that is a prelude of say Kaka Kaka or Enne Erindal or Vettiyadu Vilayadu, it could just, it opens the vortex. இந்த படத்துல வந்து ஒரு சினிஃபைல்ஸ்க்கு அது ஒரு பெரிய ஒரு பாடமா இருக்கும். வாட் அபௌட் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் இதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க? அவங்களுக்கு இதுல இப்போ ஒன்றும் இல்லை, சிங்னு ஒரு அனிமேஷன் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, சிங் பார்ட் 1 பார்ட் 2. ஓகே, யூ தயவு செஞ்சு நவீன், ஐ ப்ளீட் யூ, அனிமேஷன் படம் பாரு. சரி சரி, ஸ்டார்ட் வாட்சிங் அனிமேஷன் ஃபிலிம்ஸ். ஸோ சிங்கில் இப்போ ஒரு சின்னதாக ஹாலோவின் ஸ்பெஷல் த்ரில்லர், மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லர் பாட்டுக்கு இவங்க எல்லாரும் ஆடுற மாதிரி ஒரு சின்ன 11 மினிட்
எபிசோடு ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. ஸோ வை டு யூ டூ திஸ் இஸ் டு கீப் த ஃபேண்டம் சார்ஜ்ட், டு கீப் த ஸ்டோரி அலைவ். இப்போ இமேஜின் நாங்கள் பண்ணியிருக்கிற சாப்டர் 0 இஸ் கனெக்டட் டு கைதி 2 அப்படின்னா நம்புவியா? இஸ் கனெக்டட் டு ரோலெக்ஸ்னா நம்புவியா? இல்லை இஸ் கனெக்டட் டு, you can create such connections. So after after Kaidi 2, we will do another 10-minute prelude. So these big films and these kutti 10 films are all connected together. Nice. So that creates repeat watch. But நான் என்ன சொல்கிறேன்னா, anything Lokesh அப்படின்னு சொன்னாலே hype is synonymous. But we are not trying to hype the 10-minute prelude. We are trying to hype the exercise behind it. We are trying to hype the product behind it, which is நீங்கள் அதை நீங்கள் வந்து அதை ஒரு ப்ராடக்டாக பார்க்க போகிறீங்க ஓடிடியில். அதை பார்க்கும்போது இட்ஸ் அன் எக்ஸசைஸ், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த 10-minute ஃபிலிம். ஆனால் இந்த 10-minute ஃபிலிமில் ரோலெக்ஸ் வராரா, ஏஜென்ட் விக்ரம் வராரா, அதெல்லாம் மேட்டரே இல்லை. இப்போ இந்த 10 minutes பார்த்தா மட்டும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து அந்த எல்சியூ புரியுமா? ஹெல்ப் பண்ணும், நிறைய ஹெல்ப் பண்ணும். நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா நிறைய மேட்டர் வெளியே வந்துடும் பயமா இருக்கு. இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ நிறைய இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா மோஸ்ட்டாக இப்போ உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு சென்டர் இருக்க ஆடியன்ஸ் எத்தனை பேர் இதை பார்ப்பாங்கன்னு. கரெக்ட். இப்போ அவங்களுக்கு மேபி இது சில பேர் கூட கேட்கும்போது, ஏன் இந்த 10 minutes தானே, அது ஒரு 5 ஆக்கி அடுத்த உண்மையிலே எல்சியூ படம் வரும்போது படம் ஸ்டார்டிங் மாதிரி போட்டால் அது இன்னும் கிளியராக எல்லாருக்குமே புரிஞ்சிருமே. கரெக்ட், அவசரப்படாதீங்க, அதுவும் இருக்கு. இட் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஓகே, பட் prelude is part of a bigger chunk. அதாவது இந்த prelude இன்னும் நீங்க நிறைய கன்சியூம் பண்ண போற கண்டென்ட்டோட ஒரு முடிவுரை. ஆனா ஆரம்பம். கூலி கம்ஸ் அண்டர் எல்சியூ இல்ல, இட்ஸ் a standalone. அப்படியா? ஏன்னா இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா, அமெரிக்கன் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை அந்த எல்சியூல வந்துட்டா இட்ஸ் ஈஸில அவ்வளவுதான், மொத்த இந்தியா கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்ட், பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டார் வேல்யூ, இட் இஸ் டு டு வித் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஓகே, கூலியோட இன்டென்ட், கூலியோட டோன், கூலியோட வேர்ல்டே வேற, அது வேற வேர்ல்ட் கம்ப்ளீட். சரி, அதுக்கான காரணம் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கைதி பண்றாரு, டக்குன்னு மாஸ் ஆயிடுச்சு, ஸ்டாண்டர்ட் ஃபிலிம். திரும்ப விக்ரம் பண்றாரு, லியோ பண்றாரு, இப்போ திரும்ப ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம். அது அவருக்கான ரிலாக்ஸேஷனா? இல்ல, இது அவர் எப்போ எடுக்க போறாருன்னு தெரியாது, மோதி எழுதப்பட்ட கதைகள். இப்போ இது பற்றி கேட்கும் போது ஆஃபீஸில் கூட இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அபிஷேக் ராஜ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவ்வளோ காசு இருக்கு அவர்கிட்டன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய அல்டிமேட் ஒர்க் என்ன கரெக்டாங்க? ஸோ யூ ஆர் த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் அதுவா எப்படி? ஓகே, அப்போ அவ்வளோ காசு இருக்கு உங்ககிட்ட. I think it's not just about money, okay. It's about IP. I believe in intellectual property rights. I mean, to begin with IP and then the rights part. So, எனக்கு அது பிடிக்கும், புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ண பிடிக்கும். See, body of work, நானும் லொக்கேஷன் வந்து எனக்கு கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக பசங்களோடய பேசிகிட்டு இருப்பேன். ஃப்ரைடே சினிமா ஏராவில் இருக்கும், நம்ம லெகசி ஏராவில் இல்லை. I work for legacy and it takes a lot. I've basically done nothing. பட் இதெல்லாம் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தா நான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு அது மூலமாக, அது பொறாமையாக நான் பார்க்கல, அது மூலமாக இன்னும் 10 பேருக்கு ஒரு எனர்ஜி. See, I want to live a life where from the outside when people look at me, be it they like me, dislike me, hate me or even ignore me, to some point they will come and it will be like anything is possible. And I want to do that. Nice. That's how I see life. So when me and Rahul brainstormed, when we were given the opportunity to இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம்னும் போது நம்மளோட பேஷன், எனர்ஜி அண்ட் பீங் கட்ஸி அபவுட் திங்ஸ், அதுதான் நம்மளை வந்து இதோட பட்ஜெட்டாக என்ன பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதை பற்றி? ஏன்னா 24 ஹவர்ஸ்லன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கான ஒர்க்கும் நடந்திருக்கும். ஒரு லோகேஷ் கனகராஜ் படத்தில் ஒரு செட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அதில் 70% பேர் இந்த 10 minute ஃபிலிமில் இருந்தாங்க. ஓகே, ஹியூஜ் ஸ்கேல், எங்கள் சத்துக்கு மீறின ஸ்கேல். ஓகே ஹோப்ஃபுல்லி விஷயங்களை பற்றி கேட்கும் போது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ சேனல் எதிர்பார்க்கலாமா? மோஸ்ட்லி கொஞ்சம் இருக்குது, ஒர்க் இருக்குது பின்னாடி, இன்னும் சில நிறைய விஷயங்களை கேப்சர் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதான் திரும்ப சொல்கிற மாதிரி, we are not trying to hype the 10 minute product, we want to hype the overall experience of what it could be a episodic content leading to each episode being half an hour. Yeah. So there are a couple of things that you will sit and enjoy. And one thing for sure is it will be a learning experience and it will be entertainment in the form of a learning material.
எல்சியூனா என்ன, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு 10 நிமிஷம் நிறைய கதைகள் சொல்லணும் நம்ம. தேங்க்யூ. நிறைய காசு இருந்தால் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் கூட இல்லை, தட்ஸ் த ராங் வேர்ட், ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ திங்க். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.